ஹாய் எவ்ரிவன். நீங்கள் எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம கெமிஸ்ட்ரி எவ்வளோ தான் படித்தாலும் மார்க்கே வர மாட்டேங்குது. நம்ம எப்படி தான் கெமிஸ்ட்ரி படிக்கிறது? எவ்வளோ தான் படித்தாலும் 60 to 80 மார்க்குள்ளே தான் வருது, இல்லை அதுக்கும் கீழே தான் வருதுன்னு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அஷ்யூரன்ஸாக சொல்கிறேன், நீங்கள் பப்ளிக்கில் கண்டிப்பாக 95+ மினிமம் சென்டம் கேரண்டீடாக எடுத்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் லோகேஷ், இது உங்கள் லோகி எடுவர்ஸ் தமிழ். கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் நம்ம பார்ப்போம். வெயிட்டேஜ் வந்து 15 சாப்டர்ஸா. ஃப்ரம் இன்ஆர்கானிக்கில் 5, ஆர்கானிக்கில் 5, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 5. இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து 15 1 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் வந்து 9 கொஸ்டின் கொடுத்து சாய்ஸஸ் வந்து 3 சாய்ஸஸ் போக 6 கொஸ்டின் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று கம்பல்சரி. 3 மார்க்கும் சேம் பேட்டர்ன். 5 மார்க் வந்து எய்தர் ஆரில் கேட்பாங்க. ஏஆர்பின்னு நமக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபிசிக்கலில் 3, இன்ஆர்கானிக்கில் 3, ஆர்கானிக்கில் 3. 2 மார்க்கில் அப்படியே 9 கொஸ்டின் முடிஞ்சா. அதே மாதிரி 3 மார்க்கில் ஃபிசிக்கல் 3, ஆர்கானிக் 3, இன்ஆர்கானிக் 3 இப்படியே கேட்டுருவாங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை இந்த 3 கேட்டு லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் மிச்சம் இருக்குல்ல. 10 கொஸ்டின்ஸில் 9 போயிடுச்சு. ரிமைனிங் 1 வந்து ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ அது வந்து இயர் டிபெண்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் எப்படி படிப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். புக்கை எடுப்பீங்க, மெமரைஸ் பண்ணி மக்கப் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 5 கொஸ்டின் படிக்கணும்னா படிப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் போய் எழுதுவீங்க. எழுதுறப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 2 லைன் கரெக்டாக எழுதுவீங்க. 3வது லைன் கீவேர்டு இருக்க லைனை வந்து உங்களுக்கு மறந்துடும், ஸ்டக் ஆகிடுவீங்க. ஸ்டக் ஆகிட்டு அப்புறம் அந்த கொஸ்டினே ஃபுல்லாக தப்பாகிடும். இதுதான் நடக்கும். நானும் இப்படி தான் 11th இதை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி கெமிஸ்ட்ரி படித்து என்னால் 90 மார்க்ஸ் வாங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து சப்ஜெக்ட் அது வந்து வேறு மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து தமிழ் இங்கிலீஷ் மாதிரி படிக்கக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கெமிஸ்ட்ரி ஒரு சிங்கிள் சப்ஜெக்டாக இருந்தாலும் அது 3 சப் டாபிக்ஸ் இருக்குது. என்ன? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 3க்கும் ஸ்பெசிஃபிக் மெத்தடில் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு நான் ஆர்கானிக் எப்படி படித்தேன்னு சொல்லிடுறேன். ஆர்கானிக்கை பொறுத்தவரையும் ஃபுல்லாக நமக்கு ரியாக்ஷன்ஸ் தான். ரியாக்ஷன்ஸ் நினச்சி பயப்படவே தேவையில்லை. அதை மக்கப் பண்ணுறத விட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். நான் எப்படி படித்தேன்னா, ரியேஜன் ஷீட்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஒரு A4 பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து 3 காலமாக செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். செப்பரேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணேன்னா, லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து ரியாக்டன்ட் எழுதிக்கிட்டேன். சென்டரில் வந்து ரியேஜென்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். ரியேஜென்ட்ஸ்னால் கேட்டலிஸ்ட்டு, என்ன இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரைட் சைடில் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு லெசனுக்கு மினிமம் ஒரு 25 to 30 ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை வந்து ஒரு சிங்கிள் A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதை வந்து டெய்லி நைட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறது என்னன்னா, ஒரு 30 டேஸ் நம்ம அதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணால் அந்த ரியாக்ஷன் நமக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஃபெமிலியர் ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஈஸி எக்ஸாமில் எழுதிடுவோம். நம்ம இன்னொன்று நீங்கள் பண்ணுவீங்க, அந்த ரியாக்ஷன் பேர் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ரோசன்மன் ரிடக்ஷன் வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது பப்ளிக் எக்ஸாமில் ரோசன்மன் ரிடக்ஷன் 2 மார்க் கேட்டால் நீங்கள் எழுதுறீங்க. அதை அவங்க எப்படி கேட்பாங்க? அசட்டைல் குளோரைட்லேருந்து நமக்கு அசிட்டால்டியேட் கிடைக்கிற ரியாக்ஷனை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ரோசன்மன் ரிடக்ஷனாக ஒன்றும் இல்லை, அசிட்டைல் குளோரைட் குரூப்பு RCOCl அதுலேருந்து பெலடியம் பேரியம் சல்ஃபேட் போட்டால் நமக்கு வந்து ஆல்டிஹைடில் ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக்கே ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வி மூவ் டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு போய் எழுதுவீங்க. டெரிவேஷன் எல்லாமே மெமரைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே தான் மாட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து pH - log of concentration அந்த இது இருக்குன்னா, நீங்கள் வந்து pHக்கு வந்து மாற்றி அப்படியே எழுதி விட்ருவீங்க எதையாவது தப்பாக. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டெரிவேஷன்ஸ் வந்து 2 to 3 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்த்தா தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் வரீங்கிறது தெரியும். இன்னொன்று நான் பண்ணுவேன், ஃபார்முலா ஷீட்னு. அந்த டெரிவேஷனோட ஆன்சர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க எல்லா டெரிவேஷனோட ஆன்சரும் ஒரு சிங்கிள் A4 ஷீட் எடுத்து எழுதி வச்சுருவேன். இந்த இதுக்கு இந்த டெரிவேஷன் ஆன்சர். இன்கேஸ் எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் மறந்தாலும் அந்த டெரிவேஷனோட ஃபைனல் ஆன்சர் எனக்கு தெரியும். நான் அதை எழுதி மினிமம் மார்க்ஸை என்னால் செக்யூர் பண்ணிக்க முடியும். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு அதையாவது நான் செக்யூர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஃபிசிக்கலில் வந்து எப்போயுமே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி படிங்க. அதுவும் ஒரு டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபெமிலியராக போயிடும். நெக்ஸ்ட்டு வி மூவ் டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம மக்கப் பண்ணுறது தான். ஆனால் மக்கப் பண்ணுறது அதில் தெளிவாக பண்ணி
இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 சாப்டர்ஸ் இருக்கா? இதில் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. ரிமைனிங் இருக்க 4 சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெமரைஸ் பண்ணுறத 2 to 3 டைம்ஸ் நல்லா பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நோட்டில் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எழுத போகிற மிஸ்டேக்ஸை முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கிறதுனால எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ, இதெல்லாம் பண்ணால் எனக்கு சென்டம் வந்துருமா ப்ரோ, 90+ வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். நான் சொல்ல போகிற இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா இந்த 2 பாயிண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 95+ வாங்கிட முடியும். நீங்கள் டெய்லி படிப்பீங்க. கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? கெமிஸ்ட்ரிக்கு நான் வந்து பப்ளிக் 12th படிக்கும்போது 45 மினிட்ஸ் to 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்கூலில் நடத்துகிற டாபிக்ஸை அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் புக்கை வந்து சும்மா ரீட் தான் பண்ணி பார்ப்பேன், என்ன இருக்குது ஏதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்க கொஸ்டின் எடுப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இப்போயே படிக்க மாட்டேன். ஃபுல்லாக இருக்க எல்லா கொஸ்டினையும் வந்து ஜஸ்ட் ஒரு ரீடிங் பண்ணுறப்ப நமக்கு ஐடியா தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு. அப்புறம் வந்து கைடில் படித்து இதே மாதிரி எழுதி பார்த்துருவேன். மெமரைஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு அதில் மிஸ்டேக்ஸ் வர கொஸ்டினை மிஸ்டேக் தனியாக எடுத்து எழுதி வச்சுருவேன். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். கெமிஸ்ட்ரி இப்போ மிட் டெர்ம்க்கு இப்போ போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 to 7 சாப்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 2 வீக்ஸ் போனாலும் நமக்கு வந்து சிலபஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரி பண்ணிவிட்டு டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணணும். டெய்லி ரிவிஷனில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? நீங்கள் இப்போ இருந்தே ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 15 சாப்டர்ஸை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். பப்ளிக் எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட் 12 ஹார்ஸ் 13 ஹார்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. இப்போ டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 100% சென்டம் வாங்கலாம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் இப்படி தான் 90 வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.